கட்டி மேளம் டக 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 டகன்னு காதெல்லாம் அடைக்கிற மாதிரி அடி. எதுக்குன்னா அந்த நேரத்தில் சில பேர் அபசகுணமான வார்த்தைகளை பேசிகிட்டு இருப்பேன் கல்யாண வீட்டில் உட்காந்து. என்னடா இளவு கல்யாணம், சோத்து இளவையாவது ஒழுங்காக போடுவாங்கன்னு பார்த்தா ஒரு இளவும் சரியில்லை. மாப்பிள்ளை இளவும் நல்லா இல்லை, பொண்ணு இளவு. அங்கே கல்யாண வீட்டில் இத்தனை இளவு சொல்லாமல் அந்த பொண்ணு மாப்பிள்ளை காதில் விழுந்தால் எவ்வளவு வேதனைப்படுவாங்க. இப்படி ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கேன். ஒருத்தன் டே கல்யாண வீட்டில் வந்து இளவுன்னுக்கிட்டு ஆள் முகரையும் பாரு, சுடுகாட்டு பொணம் மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு. அதுக்கு இளவே தேவலாம் போல இருக்கு. இவன் சுடுகாட்டு பொணத்தை கொண்டு வர்றான். இவங்க 2 பேர்த்தையும் இன்னொருத்தன் கண்ட்ரோல் பண்ணுறான். டே அறிவு இருக்கு உங்களுக்கு? கல்யாண வீட்டில் இளவு சுடுகாடுன்னுக்கிட்டு யார் தாலி எடுத்தா உங்களுக்கு என்னடா அப்படின்னு இருக்கான். இந்த 3 பேரையிலையும் விஷம் வச்சு கொண்டு விடணும். ஒரு கல்யாண வீட்டில் இந்த 3 வார்த்தையும் பயன்படுத்தலாமா? காதில் கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கான்? இது யாருக்கும் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்பால் கெட்டி மேளம்னு ஒன்றை கண்டுபிடிச்சாங்க. டக 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 அடிச்சு முடிச்சுடுறாங்க. இசை வந்துருச்சா? நாடகம், கல்யாண வீட்டில் நாடகம், எம்புட்டு நாடகம் நடக்க. ஒருத்தன் நம்ம இன்வைட் பண்ணாதவன் ஒருத்தன் வருவேன். இவனை கூப்பிடவே இல்லையே, குடும்பத்தோடு வர்றானே, இவன் வரக்கூடாதுன்னு தானே நம்ம பத்திரிக்கை வைக்கலை, வர்றான். என்ன செய்ய முடியும் அவனை? வாங்க 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 உங்களுக்காகத்தான் வருவீங்கன்னு அடிக்கிறான் பாரியா ஒரு அடி. அவனை ரொம்ப சந்தோஷம், நான் வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். உங்கள் கல்யாணத்துக்கு ரொம்ப பிரியப்பட்டு வந்திருக்கேன். அவனுக்கு பன்னீர் தெளிப்பாங்க, ஸ்வீட்டை கொடுப்பாங்க. அப்போ பொண்ணு மாப்பிள்ளை நடிக்கிற நடிப்பு இருக்கு பாருங்க, அடாடாடாடாடாடா. எல்லாரையும் பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், வேற வழி இல்லை. நமக்கு பிடிக்காத ஒருத்தன் வந்து வாங்க அப்படின்னா, இதில் ஃபோட்டோகிராஃபர் வேறு, ஸ்மைல் ப்ளீஸ். என்ன எத்தனை தடவை தான்டா ஸ்மைல் ப்ளீஸ். அதில் ஃபோட்டோகிராஃபர் வேறு, கடைசியாக ஒரு தடவை சிரிச்சுங்க பாரு. உனக்கு ஏன்டா இப்படி வகுத்தரிச்ச, இன்னையோட முடிஞ்சு உனக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டீல, ஃபைனல் சிரிப்பு தான் அப்படின்ட்டு. அதை விட சில பேர் கல்யாண வீட்டில் ஃபோட்டோ எடுக்கிறப்ப சொல்லுவான் க்ளோஸ் க்ளோஸ். இது கல்யாண வீட்டில் சொல்கிற வார்த்தையா? க்ளோஸ்னால் என்ன அர்த்தம்? மாப்பிள்ளை க்ளோஸ்,